மெட்ராஸ்ல இருந்து வரப்போ எங்க அப்பா வந்து 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு சொல்லுவா. அப்படின்னா 18 சமோசா. ஹலோ, எனக்கு உன்னோட வயசு சொல்லிட்டேன், ரூபாய்க்கு 6ன்னா பரவாயில்ல. ஏஜ் இஸ் நத்திங், இட்ஸ் ஜஸ்ட் a number. காஷ்மீரி சில்லி காஷ்மீரி சில்லி காஷ்மீரி சில்லி பவுடர். ஐ வாண்ட் டு நெக்ஸ்ட் டைம் எவ்ரிதிங் கோஸ் வெல் ஐ வாண்ட் டு பை. இல்ல அவ்வளோ பெருசு இல்ல, நல்லா அப்படியே நான் கடை போட வேண்டியதான். இது வந்து ஈவினிங் ஃபேன்சி ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். Long time ago in Bethlehem, so the Holy Bible says, Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Hark now, hear the angels sing, a new king born today. Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். உங்க எல்லாருக்கும் எங்க 2 பேருடைய இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் a very very happy Christmas. ராகேஷ், இந்த கிறிஸ்மஸ் கேக்ஸ், இந்த கிறிஸ்மஸ் எல்லாரும் பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கான் பாருங்க ராகேஷ். ப்ளம் கேக்ஸ், he has baked them all so அழகா பண்ணி அதெல்லாம் குழந்தைகளை வச்சு ஊற வச்சு ஒரு 2 weeks back. All the kids, Madhav friends எல்லாம் வந்து just to spend time Christmas soaking, fruit soak பண்ணிட்டு அழகா பண்ணி பிரமாதமா பண்ணிருக்காங்க. ஆமா, எல்லாருக்கும். ஏன்னா these are all legendary small things that you can do. இந்த ரெசிபிலாம் நான் எப்பவோ என்னோட டிராவல்ஸ்ல வந்து கலெக்ட் பண்ணது. So as much as possible try and recreate some of those memories. And நமக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு இயர்லி ஒன்ஸ் ஒரு பிரஷ் அப் மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்பதான் அதர்வைஸ் எங்க நம்ம ப்ளம் கேக்லாம் பண்றோம் சொல்லு. ஆமா, இந்த கிறிஸ்மஸ் டயத்துல நீ பண்றதுனால நாங்கலாம் சாப்பிடுறோம். தட் இஸ் இட். ஆமா, சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு என்ன பண்ண போற முதல்ல அத சொல்லு ராகேஷ். 1 ரூபாய்க்கு 6 சமோசா வாங்கிட்டு வரியா? நம்ம அது செந்தில் கவுண்டமணி ஜோக் மாதிரி இருக்கு. இல்ல அது எதுனாக்க, நம்ம லஸ்ல பாம்பே ஹல்வா ஹவுஸ் அது சாந்தி விஹாருக்கு எடுத்த மாதிரி இருக்கும். ஆமா, சின்ன கடை. அங்க பெரியவர் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பார். ஆமா, அவர் அந்த காலத்துல when I was buying, it used to be 1 rupee for 6 samosas. ஐயோ, அந்த சமோசா என்ன பிரமாதமான சமோசா இருக்கும். ஆமா, இது நாஸ்டால்ஜிக். இதுல தான் மறுபடியும் அதுதான் வருது. எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருக்கா. கரெக்ட். பட் லஸ்ல பாம்பே ஹல்வாஸ் பெருசு, அது வேற. அவரோட சன்ஸ் கிராண்ட் சன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இது அந்த பெரியவர் வந்து அங்க வந்து அந்த கடையில எனக்கு தெரிஞ்சு ஜாமுன்ஸ் இருக்கும். அது நீட்டு வாக்குல ஜாமுன், குலாப் ஜாமுன், பந்துவா, we call it பந்துவா. அது சமோசா அண்ட் பிரெட் சுண்டல்னு ஒன்னு கொடுப்பா. ஓடு சக்கை. It used to be wonderful. ரொம்ப ஃபேன்ஃபேர் மாதிரி இப்ப பண்ற சனா மாதிரி எல்லாம் கிடையாது. ஓகே, அப்சல்யூட்லி சிம்பிள் சாத்விக் ஸ்டைல். நாட் சாத்விக், பட் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் அவர் வந்து அழகா உட்காந்துட்டு அதை கல்லுல வாட்டிட்டு பிரெட்டை அத்தனை அழகா அந்த சனா போட்டு அது பாரு அவனுக்கோசரம் அந்த இது மின்ட் அண்ட் இந்த சட்னியும் பண்ணி வச்சிருக்கேன். என்னலாம் வேணும்னு சொல்லு பாப்போம். வந்து ஆக்சுவலா வதக்கிக்கிறது வெண்ணையும் நெய்யும் வச்சிருக்கேன். ஓகே. தென் 1 டீஸ்பூன் ஆஃப் சீரகம், 2 துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ரோஸ்டட் ஜீரக பொடி வந்து 1 டீஸ்பூன், மிளகா பொடி 2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் தனியா வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்திலே சின்னது, அது வந்து நல்லா பொடி பொடியா. ஐ ஆல்வேஸ் டெல் யூ நோ மை ஹெல்ப், ஷீ டஸ் a very well job. அது டொமேட்டோஸ் கொஞ்சம் நிறைய, ஒரு 2-3 நல்ல பழுத்த தக்காளி, காய் தக்காளி வேண்டாம். சரி, அது வந்து நல்ல ஜூலியன்ஸா கட் பண்ணிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா, துளி இஞ்சி அண்ட் பட்டர் கொஞ்சம். அது வந்து உனக்கு வாட்டுறதுக்கு. அது அப்புறம் சன்னா வந்து ஒரு 300 grams ஆஃப் சன்னா நல்லா சோக் பண்ணி உப்பு மாத்திரம் போட்டு வச்சிருக்கேன். இதுல மஞ்சப்பொடி கூட கிடையாது. அதுதான் from what I gather. அது மாதிரி தான். ஆமா, நான் திருப்பியும் சொல்றேன், இதெல்லாம் வந்து நாஸ்டால்ஜியான்றது நாங்க வந்து எங்களோட இன்டர்பிரேஷன் ஆஃப் தி ரெசிபி தான். From whatever we have tasted in the past, or rather in her case she has tasted. ஆமா, இது வந்து ரூபாய்க்கு 6 சமோசானா ராகேஷ்க்கு தெரியாது. ஹலோ, எனக்கு உன்னோட வயசு சொல்லிட்டேன், ரூபாய்க்கு 6ன்னா பரவாயில்ல. அதனால as if they don't know my age, no problem. But age is nothing, it's just a number. Even now I say. இப்ப பாரு, இது விடுறேன் பாரு, எண்ணெய் எல்லாம் கூட ரொம்ப இதுவா தான் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி இருக்காது இதுல. ஆமா,
இந்த பக்கம்டா எண்ணெய் இது பாரு சுடுறது பாத்து. இது வந்து கொஞ்சோண்டு நெய். அதான் நான் பார்த்தேன். அது வந்து வாசனைக்கு. அவ நீ போடலனா கூட நீ போட்டுருவியே. இப்போ வந்து ஐம் ஆடிங் இந்த பட்டை. பட்டை இது 2-3 கிராம்பு. இது வந்து சீரகம் போடு. இது அப்புறம் வந்து இது வந்து ஒரே 2 மிளகா. அதை உடைக்க கூட இல்லைண்ணா. ஓஹோ ஜாகிரதை ராகேஷ். ஜாகிரதை தான். இஞ்சி கொஞ்சம் தான், நாட் மச். ஓகே. எல்லாமே ஒரு ஒரு ஃப்ளேவருக்கு தான் இதெல்லாம். ஓகே. இட் இஸ் நாட் ஃபார் இது காரம் அதெல்லாம் வேணா நீங்கள் அவாவா போட்டுக்கோங்க. அவாவா. வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி. இது ஒரு வெங்காயம் வந்து உனக்கு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு. ஓகே ஓகே. அது இன்னொன்று கூட அந்த சட்னியும் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் அது கொஞ்சம் போடு. இப்போ பாரு, இப்போ இதையும் போட்டுவிடுறேன். ஏன்னா இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். நைஸ். மசாலாவும் போட்டுடுவியா? மசாலா இல்லை, கொஞ்சம் வதங்கினா விட்டு போடலாம். இப்போ உப்பு போடு, உனக்கு பிடிக்குமே. ஆமாம், வெயிட்டிங் வெயிட்டிங். பார்த்து இதில் வந்து பார்த்து போட்டால் ஏன்னா சன்னாவில் போட்டிருக்கேன். அதனால இதில் பார்த்தியா இது மஞ்சள் பொடியெலாம் எனக்கு தெரிஞ்சு அதில் இருக்கவே இருக்காது. இந்த வெங்காயம் அண்ட் எஸ்பெஷலி இது அப்புறம் டொமேட்டோட தோலி தான் அப்படி எப்படி எப்படி நீட்டின்னு இருக்கும். அதான் சரி. ஸோ இது வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாமா? மூடி வச்சு. ஓகே டன். நல்லா வதங்கிடுமா? மாதிரி ஆயிடுக்கு பாருது. ஆமாம், பிகாஸ் ஆஃப் தி இது டொமேட்டோஸ் அண்ட் ஆல்சோ நல்ல பழுத்த தக்காளி. ஹலோ, மெயினாக உப்பு போட்டதுனால. ஆஹா, ஏன்னா உனக்கு பிடிக்குமே உப்பு போடாதுமா. இப்போ பாரு, இந்த ஜீரா பவுடரை போடுறேன். போட ஜீரா பவுடர். இது வந்து தனியா போடு. காஷ்மீரி இது கூட கொஞ்சம் மீத்துடுறேன். போடு போடு போடு. என்ன இப்போ அது பாட்டு காரமா இருக்கும். ஒன்றும் ஆகாதுமா, போடுமா. கலரே பாரு என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு பாரு. அண்ட் சி யூ நோட்டிஸ், இப்போ இந்த தக்காளி அண்ணா இருக்கிற இடமே தெரியாம நல்லா வதங்கிருக்கு. எக்ஸலென்ட் இருக்கு, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆமா. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது நம்ம சன்னாவை போடணும். வெரி சிம்பிள் ஒன். அவ்வளோதான். அப்புறம் நீ சாப்பிட வேண்டியதான் உனக்கு. பட் வாட் யூ ரிமெம்பர் அபவுட் பாம்பே ஹல்வாஸ்? பாம்பே ஹல்வாஸ்ல எனக்கு அவர் அந்த பெரியவர் மூஞ்சி இன்னும் நினைவு இருக்கு. பிகாஸ் ஹி யூஸ் டு பி சிட்டிங் நல்லா குத்துக்கால் போட்டுண்டு நல்லா பெரிய இது கடை. நாட் லைக் நம்ம பாவ்பாஜி மாதிரி இல்லை. அதுல வந்து அந்த தட்டு வந்து வெறும் அப்படி இருக்கும், விளிம்பு வச்ச தட்டு நல்லா இவ்வளவு இருக்கும். அதுலதான் அந்த ஜீரால வந்து பந்துவா பண்ணிருப்பேன், நீட்டா இருக்கும். அது இருக்கும், சமோசா இருக்கும், பிரெட் சனா. இது 2 தான். somebody had even mentioned பாவ் பாஜி. எனக்கு தெரிஞ்சு அங்க இதுதான் சமோசா is used to be so famous. எனக்கு தெரிஞ்ச ரூபாய்க்கு 6. நீ சொல்லுவியா இங்கேருந்து? நீ பானுமா சின்ன வாங்கிட்டு சொல்லுவேன். எக்ஸாக்ட்லி. அது எங்க அப்பாவுக்கு அவ்வளவு பிடிக்கும். மெட்ராஸ்ல இருந்து வரப்போ எங்க அப்பா வந்து 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு சொல்லுவா. அப்படின்னா 18 சமோசா. அப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ் கிடையாது வீட்டுல. அது வந்து என்ன பண்ணுவானாக்கா, ஒரு தண்ணியில வச்சு பானைக்குள்ள தண்ணி வச்சு ஒரு தினசா வைப்பா. கரெக்ட். So that it, you know, at least மறுநாள் மட்டுமாவது சாப்பிடலாம். அதனால. And beauty I remember about this samosa, நம்ம ஸ்வீட் சட்னி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்காது. அந்த அவுட்டர் கவரிங் வந்து ஒரு பபிள் இல்லாம கிறிஸ்பா இருக்கும். த்ரூ அவுட் இருந்துட்டு இருக்கும் அந்த கிறிஸ்மஸ். அண்ட் உள்ள இருக்கிற மசாலா கூட அப்படியே ஓவரா அப்படியே மசாலா ஒரு கரம் மசாலா ஃப்ளேவர் இருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நிஜமாவே தண்ணியா வந்து ஒரு மின்ட் சட்னி, அதுல வெங்காயம் கலந்து கொடுப்போம். எக்ஸாக்ட்லி. அதுதான் அவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு பாம்பே ஹல்வாஸ்னாக்கா இதுதான் நினைவு வருது. மிச்சம் அவ நைட்ல எல்லாம் என்ன பண்ணுவா, அதே மாதிரி அவ சன்ஸ் அண்ட் கிராண்ட் சன்ஸ் கொஞ்சம் பெருசு சில்ட்ரன்ஸ் கார்னருக்கு எடுத்த மாதிரி பண்ணியிருந்தா. தென் தே ஸ்டார்டட் மேக்கிங் சப்பாத்திஸ். அதெல்லாம் இருந்தது. சப்பாத்தி இவ்வளவு பெருசு இருக்கும். ஆமா, விறகு அடுப்பு வாசனை வரும் அதுல. பின்னாடி வந்து பார்த்தாக்க அந்த கிச்சன்ல ஐ கான் அண்ட் சீன் நம்ம குமிட்டி அடுப்புல வந்து தால் கொதிச்சு அதுலதான் பண்ணுவா. அது தண்ணி ஊத்திடலாமா? அதுல கொஞ்சம் ஊத்து, ரொம்ப ஊத்தாத. ஊத்தலாம் அந்த முங்குற அளவு. கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி ஊத்திருக்கேம்மா. பட் அது என்ன அவ்வளவுதான், அது வேற ஒண்ணுமே கிடையாது. It's such a simple recipe. Probably you can do the same thing with rajma also. ஆமா, பட் அவ பண்ணினது இல்ல. அவ வந்து இதுதான் பிரெட் சுண்டல்னா இதுதான் கொடுப்பா. வேற அந்த காஷ்மீரி சில்லி நம்ம ஆட் பண்ணது என்ன கலர் வருது பாரு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சரி, ராகேஷ் இன்னும் ஒண்ணு கவனிச்சியா? என்ன? இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கோசரம் தானே பண்றோம். கரெக்ட். என்னோட புடவையில பார்த்தேனாக்க அத்தனை அனிமல்ஸும் இருக்கு. அதனால probably if you go deep into it you will find a reindeer also.
ஓ அப்படி மனசிங்காரத்துக்கு சொல்றேன். மனசிங்காரத்துக்கு சொல்றேன். ஓகே ஓகே. இது என்னெல்லாமோ அனிமல்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. ஒன் நான் வாஸ்தவமா நினைச்சேன், நீ காத்தால ஒண்ணு பார்த்தா ரெயின்டியர் மாதிரியே இருக்கு பாரு. இருக்கும் மான் தானே? ஆமா இருக்கு அதுல. ஓகே. இப்போ இத கொஞ்சம் மூடி வைக்கலாம். மூடி வச்சு குக் பண்ணிக்கலாமா? ஆமா ஆமா ஆமா. மச்சி காபாத். ஆஹா செம்ம வாசனமா. வாசனை. அதாவது சிம்பிள் சன்னா மசாலா. அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. இதுல குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி தரலாம். இதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு திக்கர் கிரேவி, இது வந்து கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இந்த திக்கர் கிரேவி வேணும்னா இதே அந்த பாயில் ஆகிற சன்னா வந்து கொஞ்சம் தனியா எடுத்துட்டு லிட்டரலி 1 கப் அளவு வச்சுக்கலாம். எடுத்து அதை கொஞ்சம் மேஷ் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணனா அது ஆட்டோமேட்டிக்கா திக்கர். ஆமா. ஓகே. இப்போ வந்து உனக்கு பிடிச்சது ஒன்று போட போறேன். ஓ மை குட்னஸ். கொஞ்சம் தான்டா, நிறைய இல்லை ராகேஷ். போடு. ஓ சரி சரி அவ்வளோதான். சரி அவ்வளோதான் சொல்லிட்டு போட்டு. இன்ஃபேக்ட் தட்டில் கொடுக்கறது கூட போடணும், which I don't. Because I know you don't like it. Correct. At all. Cannot. பட் ஆனால் வாசனை வருது. அதை போட்டால் தான் ராகேஷ் வாசனை. இப்போ பாரு, இப்போ வந்து அவர் பண்ணுற மாதிரியே இந்த கல்லில் ஆக்சுவலாக I wanted to next time if everything goes well I want to buy. இல்ல அவ்வளோ பெருசு இல்லை, அண்ணாச்சி அப்படியே நான் கடை போட வேண்டியதான். நம்ம பண்ற சமையலுக்கு கடை போட்டாலும் தப்பு இல்லை. நம்ம மாத்துல முன்ன சதாசிவம் இருப்பார், அவர் சொல்லுவார், அம்மா இங்க வந்து ஒரு கடை போட்டு பாவ்பாஜியும் நம்ம புளியோதரையும் பண்ணலாம்னு சொல்லி இருப்பார் அவர். அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் அது. Because we used to make it such a good quantity. Correct. இப்போ இத அப்படி ஒரு வரேன் பண்ணிட்டு இல்ல இத கூட்டி இப்ப இதுக்கு இன்னும் கொஞ்சம் பட்டர் வேணும். சரி பட் ஓரத்துல இருக்குறதெல்லாம் இதுவா இருக்கே, அதெல்லாம் இப்ப எல்லாம் பண்ணிடுவேன். யூஸ் பண்ணலன்றது உங்க பாஷையில சொல்லணும். அது இல்ல எல்லாத்துக்கும் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதான். அது பாரு எப்படி இப்படி ஜிலி ஜிலின்னு வருது பாருங்க. ஐயோ மா பாத்துமா. பரவாயில்ல. இப்ப டோஸ்ட் பண்ணி தான் போடணுமா? அவர் அது கல்லுலயே வச்சிருப்பார் அவர். அவ்வளவு நல்லா இருக்கும். சமோசா எல்லாம் அந்த கல்லுல இருக்கும். கரெக்ட். காட் இட். பந்துவா இருக்கும். யா. இது அணைச்சுட்டுமா அடுப்பை? அணைச்சிரு. வாசனை வருதா? அண்ணா இப்போ வந்து எப்படி பிளேட் பண்ணணும் பார். இது ஒன்னொன்னா தான். அது இட்ஸ் நாட் டூ அட் திங். இட்ஸ் நாட் a sandwich. இது கல்லு வேஸ்டா போறது பாரு. சூடு இன்னும் ஒன்று போட்டு வைக்கிறேன். நான் பார்த்தேன். ஆஹா அப்படியே இருக்கு ராகேஷ். இப்போ பாரு இந்த மின்ட் சட்னி பாரு, உனக்கோசரம் தான் அரைச்சி வச்சேன். ஓடு சக்கா. அது ரெகுலர் வெறும் மின்ட், பச்சை மிளகாய், இஞ்சி, தயிர்ல மிக்ஸ் பண்ணிருக்கேன். மின்ட் அண்ட் கொத்தமல்லி சாரி அதுதான் மெயின். ஆஹா அது ஒரு தினசா அரைக்கணும். அதெல்லாம் இப்ப டக்குன்னு சொல்ல முடியாதுப்பா. அது சரி. ரெடி. குழந்தை வெயிட்டிங். ஓடு சக்கா. மச்சி காப்பாத். எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். எவ்ரிபடி மஸ்ட் செலிப்ரேட் கிறிஸ்மஸ், நியூ இயர். ஆமா. சப்சிக்வென்ட்லி ஆல் பொங்கல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும். அப்படி இல்ல, அது அப்புறம் வருவோம் நம்ம. மச்சி காப்பாத். ஆஹா ஏய் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த கிரேவி நம்ம ஆட் பண்ணியிருந்தா கூட அந்த பிரெட்ல அப்படியே ஊறிடுச்சு. அப்படியே ஊறுறது பாரு. அது அவர் ஷூட்டுக்கோசரம் வச்சிருப்பாரு. இட் இஸ் நாட் வாட்டணுங்கிறதே இல்ல. மச்சி காப்பாத். நிஜமாவே எனக்கு வந்து இது வந்து பாம்பே ஹல்வாஸில் சாப்பிட்டது எனக்கு ஞாபகம் இல்லை. பட் பிரெட் அண்ட் சன்னா நான் சாப்பிட்ருக்கேன். இது நம்ம வீட்லேயே வந்து ஆமாம் அங்கே டென்னிஸ்லாம் முடிச்சுட்டு வரும்போது இது வந்து ஈவினிங் ஃபேன்சி ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ ஸ்நாக் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். தி அடிஷன் ஆஃப் திஸ் சட்னி அண்ட் மேலே அந்த வெங்காயம் ஆட் பண்ணுறது இட் இஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். நிஜமாவே ஐ கேன் ஒன்லி ஒரு அது இட்ஸ் ஆக்சுவலி a beautiful சட்னி. கிரீன் சட்னி. அது probably will bring it in another episode. அது அந்த பேல்பூரி நீ ஒன்னு பண்ணி அது கூட பண்ணலாம். அது பண்ணலாம். கரெக்ட். அது கூட நல்லா இருக்கும். ஆமா probably. So go ahead, try this bread shundal recipe. ஏனா this whole nostalgia series, first of all this month in Madras, weather seri anga kacheri seri sabha canteen seri, exactly. I mean there's a festive spirit everywhere. So as much as possible adula add pandradhukku we are bringing to you these nostalgic recipes of iconic places. So we will see you in another episode of Ammavum Naanum. Take care. Bye.